படத்தை பார்த்த நண்பர்கள் சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே ஒரு அருமையான படம். அதாவது இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஒரு 4 நாள் வேலைக்கு போவாங்க, அதில் கிடைக்கிறத வச்சு அவங்க வீட்டில் கொடுக்குற ஃபண்ட்ஸை வச்சு திடீர்னு ஒரு வாரம் ஷூட்டிங் போவோம். அந்த மாதிரி எடுத்த படம் இது. அதனால் இந்த படம் வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரி மீடியாக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி சிறிய படங்கள் நிறையா வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு படம் பெரிய படங்கள் போச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் ஓடும் அந்த படம். அதில் 200 பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா 1 இயர் இந்த 200 பேர் தான். சிறிய படங்கள் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 100 படம் நடக்குது. அந்த 100 படத்தில் 50 பேர் வேலை பார்த்தா கூட 5000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களும் 30 நாளில் படம் முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும். சிறிய படங்களை வந்து எதனால தியேட்டருக்காரங்களும் யோசிக்கிறாங்க, எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மாறுதல் வரணும், கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கிறோம். அது இந்த மாதிரி கதைக்களம் உள்ள படங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது என் பையன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால சின்ன படத்துலேருந்து அது வந்திருக்கான், ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து. அதனால் யார் எடுத்தாலும் சரி, நான் சிறிய படங்கள் வந்து கதைக்களம் நல்லா இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் ஒத்துக்குவேன். அதான் சொல்கிறேன்ல, அது வந்து எல்லா அசோசியேஷன் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஏன்னா சின்ன ப்ரொடியூசர்கிட்டே சொல்லியிருக்கேன், ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசுங்க. ஏன்னா 800 தியேட்டர் இருக்குது, வாரத்தில் ஒரு 200 தியேட்டர் சின்ன படங்களுக்கு கொடுங்க, ரெகுலர் ஷோ கொடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈவினிங் ஷோ மட்டும்தான். ஸோ படம் நல்லா இருந்து பேசினாலும் நாளைக்கு ஈவினிங் தான் பார்க்க முடியும். ஸோ மேட்னி, ஈவினிங், செகண்ட் ஷோ 3 ஷோ கிடைச்சா கண்டிப்பாக வருவாங்க யாராச்சும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கூட எங்களுக்கு பெருசாக போகல. சில தியேட்டரில் வந்து போஸ்டரே வைக்கல. ஸோ இது வந்து தியேட்டருக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மலையாளத்தில் வந்து ஆக்சுவலாக ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா கதைக்களத்தோட தான் படம் இருந்துச்சு. ஹீரோ ஓரியன்ட் படங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ மம்முட்டி நடித்தாலுமே சிபிஎஸ் டைரி குறிப்பு தான் முத எங்களுக்கு தெரியும். பட் அதில் கதைக்களம் நல்லா இருந்துச்சு, அதில் மம்முட்டி நடிச்சிருக்காரு. அப்படி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இதில் அப்படி கிடையாது, இந்த நடிகர் நடிச்சிருக்காரு அதுக்காக போகணும்னு பேசுகிறோம். ஸோ கதைக்களங்கள் மக்களுக்கு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாறுதல் வரும். கண்டிப்பாக நடிப்பேன். நல்ல கதைக்களம் இருந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். இப்போ நான் நடிக்கிறது எல்லாருமே ஒரு டெபு டைரக்டர்கிட்ட தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா படம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.